நான் கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா, வெட்டி கொண்டு போடுவான் படுவா. ரியல்மியோட எக்ஸ் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்போவுமே நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோவில் ரியல்மி X3யோட ஃபுல் மீம் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லையுமே கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஒயிட் கலர்னு சொல்கிறாங்க. ஒரு சில்கி மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் மேட் ஃபினிஷ் ஆனனால ஃபிங்கர் பிரிண்ட்டும் அவ்வளோவா ஒட்டுறதில்ல. இதில் ஒரு 6.6 இன்ச்சஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் AMOLED டிஸ்பிளே கொடுக்காம LCD டிஸ்பிளே கொடுத்தது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதில் கான்ட்ராஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸே 400 nits வரைக்கும் தான் போகுது. ஸோ சன்லைட் விசிபிலிட்டியும் அந்த அளவுக்கு இருக்காது. இதில் ஒரு சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் நல்லா லவுடாகவே இருக்குது. இந்த ஃபோனில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கிடையாது. ரியல்மி ஏன் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. எக்ஸ் சீரீஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருந்துச்சு. இந்த X3ல அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி SD கார்டு ஸ்லாட்டும் கிடையாது. இந்த ஃபோனில் LCD டிஸ்பிளே இருக்கிறனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ண முடியாது. இதனால் இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை சைடில் பவர் பட்டனுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ரொம்ப வேகமாகவே இருக்குது. இதில் கேமராவை யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக்கும் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த ஃபோன் Android 10 பேஸாக வச்சு Realme UIயில் ரன் ஆகுது. பேசிக்கலாக Realme UIங்கிறது கலர் ஓஎஸோட ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஆனால் விஷுவலை மட்டும் கொஞ்சம் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி மாற்றிருப்பாங்க. ஹலோ நான் குரு பேசுகிறேன். நான் குரு தான் பேசுகிறேன். நான் குரு பேசுகிறேன். நான் குரு தான் பேசுகிறேன். இந்த ஃபோனோட கோரில் குவால்காமோட Snapdragon 855+ சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் சிப்செட். இப்போவும் பெர்ஃபார்மன்ஸ்லாம் தாறுமாறாகவே இருக்குது. குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு கம்பேரிசனுக்கு இந்த வருஷத்தோட மிட்ரேஞ்ச் சிப்செட்டான Snapdragon 765G கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விடவே பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனை பவர் பண்ணுறது ஒரு 4200 mAh பேட்டரி. அந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டை வச்சு யூஸ் பண்ணுறப்போ கூட டீசெண்டான பேட்டரி பேக்கப் தான் கொடுக்குது. இதோட 30 watts டாட் சார்ஜரை வச்சு நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிங்கன்னா 30 நிமிஷத்தில் 0 to 62% உங்களால் சார்ஜ் பண்ணவும் முடியும். ரொம்ப நன்றி சார், கலெக்ட் சார், ரொம்ப நன்றி. சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றுறீங்க. இதோட கேமராவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மறக்காமல் Instagramல ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தான் நான் இன்ஸ்டண்ட்டாக டெக் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதோட கேமரா பற்றி பேசுகிறப்போ இதில் 2 வேரியன்ட்ஸ் இருக்கிறத சொல்லி தான் ஆகணும். Realme X3, Realme X3 சூப்பர் ஜூம் ரெண்டுலேயுமே குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 4 கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனால் Realme X3ல ஒரு டெலிஃபோட்டோ 2x ஆப்டிகல் ஜூம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் Realme X3 சூப்பர் ஜூமில் ஒரு 8 MP பெரிஸ்கோபிக் கேமரா கொடுத்துருக்காங்க. இதால் 5 times வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் பண்ண முடியும். அண்ட் 60 times வரைக்கும் சூப்பர் ஜூமும் பண்ண முடியும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஐயோ, புதுசு புதுசா கிளப்பி. இதோட மெயின் கேமரா ஒரு 64 MP சென்சார் தான். டே லைட்டில் ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. டைனமிக் ரேஞ்செலாம் சூப்பராக இருக்குது. அண்ட் கலர்ஸும் நேச்சுரலாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும்.
8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்ல டீடைல்ஸ், கலர்ஸும் நல்லாவே இருக்குது. டைனமிக் ரேஞ்சும் சூப்பராக இருக்குது. அப்போ இன்னொருத்தர்? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? யோ ஆளே வேஸ்ட்ங்கற பேரை கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேமரா பர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக சொல்லணும்னா ஒரு டீசெண்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த Realme X3ல சூப்பரான கிளாஸ் டிசைன், நல்ல பெரிய ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், தனித்துவமான கேமரா செட்டப்னு 20,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல பேக்கேஜாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா OnePlus Z Pixel 4a மாதிரியான வேறு ஆப்ஷன்ஸும் வரும். நீங்கள் அது கூட கம்பேர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த Realme X3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.